World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு அருமையான தலைப்பில் 1300 வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா 12 மாதத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற என்ன மாதிரியான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத படிச்சுட்ருக்கோம். அந்த வகையில் கடந்த 5 மாதங்களாக மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 6வது மாதம் ஜூன் மாதம் 6வது லக்னமான கன்னி லக்னம் மற்றும் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற பரிகாரங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். இதில் கிரக வலிமையோ இல்லை ஒரு கிரகம் நீச்சமாக உச்சமோ அதெல்லாம் எதுவும் தெரிஞ்சுக்க போகிறதில்ல. இதில் முழுக்க நம்ம அந்த லக்னத்துலேயோ அந்த ராசியில் பிறந்தவங்கன்னா என்ன மாதிரி டைப்லலாம் நீங்கள் பரிகாரம் பண்ணலான்னு ஒரு 15க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் நம்ம பரிகாரம் படிக்க போகிறோம். ஸோ நட்சத்திரங்கள் ரீதியாக, காலபுருஷ தத்துவ ரீதியாக, பஞ்சபூத தத்துவ ரீதியாக, தாந்திரிக பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லிட்டு நிறைய தலைப்பில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதை தான் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் கன்னி லக்னம் கன்னி ராசி இருக்கோ அவங்களாம் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஸோ ஜோதிடர்களாக இருக்கிறவங்க எல்லா லக்னத்துக்காகவும் நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் பலன்களாக பரிகாரங்களாக சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா 12 பாவங்களை அடிப்படையாக வைத்து எப்படி எடுக்கிறது. ஸோ கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாவ ஆதிபத்தியம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம கன்னி லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி லக்னத்திற்கு 2-9 ஆதிபத்தியமாக சுக்கிரன் வரார். 2-9 ஆதிபத்தியமாக சுக்கிரன் வரார். ஸோ இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுக்கிரன்னாலே இனிப்பு பொருள்னு அர்த்தம். 9ஆம் பாவனா கோயில், 2ஆம் பாவனா அன்னதானம். ஸோ அப்போ கோயில் அன்னதானத்திற்கு ஏதாவது இனிப்பு பொருள் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். கோயில் அன்னதானம் நடக்குதுன்னா மைசூர் பாக்கோ அல்லது அந்த அன்னதானத்துக்கு சமைக்கும் போது சர்க்கரை தேவைப்படும், சர்க்கரையோ நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக தானம் பண்ணலாம். சர்க்கரைனா சுக்கிரன்னு அர்த்தம். ஸோ இந்த பாவ ஆதிபத்தியங்களை கனெக்ட் பண்ணுற மாதிரி பரிகாரம் எடுக்கணும். கன்னி லக்னத்தில் யார் பிறந்தாலும் உங்களுக்கு 2-9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், 2-9ஆம் பாவம் இயங்கணும்னா கோயில் அன்னதானத்துக்கு சர்க்கரை தானம் பண்ணிகிட்டே இருங்க. கோயில் ஒரு அன்னதானம் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பொருள் கேட்பாங்க, மளிகை பொருள், சர்க்கரை, பருப்பு, உப்பு, வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. அதில் நீங்கள் சர்க்கரை தானம் பண்ணுறது மிக சிறப்பு. இந்த மாதிரி பாவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கலாம். இந்த மாதிரி இப்போ 2-9க்கு இந்த மாதிரி சொன்னேன். அதுமாதிரி சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் பாவம் 6ஆம் பாவம் ஆதிபத்தியம் வருது. குரு 4-7 ஆதிபத்தியம் வரும். செவ்வாய் 3-8 ஆதிபத்தியம் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு எடுக்கலாம். புதன் 1-10 வரும். சந்திரன் 11, சூரியன் 12ஆம் வீடு ஆதிபத்தியமாக வரும். இப்படி எந்த ஆதிபத்தியம்னா பரிகாரம் எடுக்கலாம். இப்போ 3-8 ஆதிபத்தியமாக உங்களுக்கு செவ்வாய் வருவார் கன்னி லக்னத்துக்கு. ஸோ அப்போ இதுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3-8 ஆதிபத்தியம் செவ்வாயாக வரனால இதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னா, கை உடைந்தவர்களுக்கு, கை சம்பந்தமான அல்லது கை உடைந்தவர்களுக்கு, கை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு, நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்யணும். அல்லது அவங்களோட அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் உதவி செய்யணும். அப்படி உதவி செய்கிறது உங்களுக்கு அந்த 3-8 சம்பந்தமான விஷயங்களில் உள்ள பிரச்சனைகளை குறைக்கும். அது நல்ல விதமாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம இதை எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி பரிகாரம் கொடுக்கலாம். செவ்வாய்னா அறுவை சிகிச்சை, 8ஆம் இடம்னா அறுவை சிகிச்சை, 3ஆம் இடம்னா கை. அந்த மாதிரி 2 பாவங்கள் ஆதிபத்தியம் ஒரு கிரகம் என்னவோ அதை சம்மந்தப்படுத்த மாதிரி பரிகாரம் எடுக்கலாம். இது பாவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடியது. ஓகே, இப்போ அடுத்தது என்னென்னா காலபுருஷ தத்துவம். காலபுருஷ தத்துவத்தை வச்சு எப்படி அடிப்படையாக எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவங்கிறது எப்போயுமே மேஷம்னா காலபுருஷ தத்துவம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு காலபுருஷ தத்துவம் எத்தனாவது வரும், 6வது பாவமாக வரும். அப்போ உங்களுக்கு புகழ் கிடைக்கணும் அப்படின்னா கன்னி லக்னக்காரங்களுக்கு காலபுருஷ தத்துவத்துடைய 6வது பாவமாக வரனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புகழ் கிடைக்கணும்னாலே நீங்கள் மருத்துவ உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் பேரில் ஒரு கடன் கண்டிப்பாக இருக்கணும். இந்த 2 விஷயம் நீங்கள் பண்ணாலே ஒரு இஎம்ஐ மாதிரி கட்டிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு புகழ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்.
சரிங்களா? அடுத்து வந்து கன்னி லக்கணக்காரங்களுக்கு வருமானம் நல்லா வரணும் அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது அது காலபுருஷத்துக்கு 7வது பாவமாக வரும். அப்போ இதுக்கு பரிகாரமாக என்ன செய்கிறது அப்படின்னா, 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர்னு அர்த்தம். 7ஆம் இடங்கிறது கூட ஒர்க் பண்ணுறவங்க அர்த்தம். 7ஆம் இடங்கிறது திருமண மண்டபம்னு அர்த்தம். அப்போ திருமண மண்டபத்தில் உள்ளவர்களுக்கு, திருமண மண்டபத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு, வேலையாட்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, உணவு தானம் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு பாவமும் காலபுருஷத்துக்கு எத்தனாவது பாவமாக வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி காலபுருஷ தத்துவப்படி பரிகாரம் எடுக்கலாம். இது ஒரு கான்செப்ட். ஓகே, அடுத்தது வந்து 3வது வந்து நட்சத்திரம். நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எப்படி பரிகாரம் எடுக்கிறது? நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசியில் கன்னி லக்னத்தில் என்னென்ன நட்சத்திரம் வருது? உத்திரம் நட்சத்திரம் வருது. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் வருது. அதுக்கப்புறம் அஸ்தம் 1, 2, 3, 4 வருது. அதுக்கப்புறம் சித்திரையில் 1, 2 வருது. ஸோ இந்த நட்சத்திர கான்செப்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 5 வகையான கான்செப்ட் படிக்க போகிறோம். ஸோ முதல்ல அந்த லக்னத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கோ அதோட உணவுகளை ஒட்டுமொத்தமாக தானம் செய்யணும். அதாவது உத்திரம் அப்படின்னா மாதுளம்பழம்னு அர்த்தம். அப்போ இந்த 3 நட்சத்திரத்தை உணவுப் பொருளை ஒரே டைமில் தானம் பண்ணணும். மாதுளம், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பப்பாளி. சித்திரைனா பப்பாளின்னு அர்த்தம். இந்த 3 பழத்தையும் ஒன்றா ஒரு புதன்கிழமை நாளில் தானம் செய்ய வேண்டும். யாருக்கு? திருநங்கைகளுக்கு தானம் செய்யணும். அப்படி பண்ணால் உங்கள் லக்னம் சூப்பராக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லைஃப் டைம் சக்ஸஸ் கிடைக்கும். இது ஒரு மெத்தட். நட்சத்திரத்திலே 5 மெத்தட் படிக்க போகிறோம். இது ஒரு மெத்தட். ஸோ அடுத்த மெத்தட் 5 மெத்தடில் ஒரு 2 மெத்தட் சொல்கிறேன். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா 3, 11ஆம் பாவத்துடைய நடுநட்சத்திரத்தை இயக்கணும். 3, 11ஆம் பாவம். லக்னத்துக்கு 3ஆம் பாவம் எது? விருச்சகம். அப்போ விருச்சகத்தில் என்ன நடுநட்சத்திரம் வருது? விருச்சகத்தில் வரக்கூடிய நடுநட்சத்திரம் மனுஷம். அதுக்கப்புறம் 11ஆம் பாவம் என்னவா வரும்? கடகம். கடகத்தில் வரக்கூடிய நடுநட்சத்திரம் எது? பூசம். அப்போ இந்த 2 நட்சத்திரம் உணவை தானம் பண்ணணும். வெண்பொங்கல், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம். இதை தானம் பண்ணிட்டு வந்தாலே அவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி டிஎன்ஏ மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறம் நட்சத்திர அதிபதி உடைய உணவை தானம் பண்ணுறது இருக்குது. இந்த மாதிரி ஒரு 5 மெத்தட் வந்து இதில் நம்ம படிக்க போகிறோம். சரி, ரைட். இது வந்து நட்சத்திரங்கள் சம்மந்தமான விஷயம். அடுத்து பஞ்சபூதம். பஞ்சபூதத்துக்கு எப்படி எடுக்கிறது? கன்னி லக்னம் ஃபஸ்ட்டு வந்து என்ன தத்துவம்? பஞ்சபூதத்தில் கன்னி வந்து நிலத்தத்துவம். சரிங்களா? பொதுவாக இந்த கன்னி லக்னத்தை பிறந்தவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லேண்டை வாங்கி சேல் பண்ணிடணும். லேண்டு பை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லேண்டாவது வாங்கி சேல் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுடைய இந்த பஞ்சபூத தத்துவப்படி இருக்கக்கூடிய கர்மா கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்போவுமே நிறையா லேண்டு வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். எந்த ஒரு லேண்டு வாங்கினாலும் நீங்கள் அதை வந்து கடனில் வாங்குங்க. ஒரு 10% அதில் என்ன இருக்கணும்? லோன் இருக்கணும். அதுக்கு நீங்கள் இஎம்ஐ பே பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அந்த நிலம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நிற்கும். இந்த மாதிரி நிலத்தத்துவத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணலாம். எப்பயுமே நிலத்தத்துவங்கிறது வந்து தான தர்மங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? அப்போ யாராவது தான தர்மம் கேட்டால் உடனே நீங்கள் செய்யுங்க. அது உங்களுக்கு உடனே பலன்களாக திரும்பி கிடைக்கும். வீடு கட்டுறாங்க, அதுக்கப்புறம் கோயிலில் வந்து திருப்பணி நடக்குது, அதுக்கு தேவையான கட்டுமான பொருட்களை வாங்கி கொடுங்க. ஒரு சிமெண்ட் மூட்டை கூட வாங்கி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நிலத்தத்துவத்துக்கான பரிகாரம். அதே மாதிரி மரம் நடுதல். மரம் வந்து எல்லாம் நடுவோம், நிலத்தில் தான் நடுவோம். மரம் நடுதல் கூட ஒரு சிறப்பான பரிகாரம் தான் நிலத்தத்துவத்துக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் கன்னி லக்னக்காரங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இது வந்து பஞ்சபூதத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய பரிகாரம். சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து
தர்ம அர்த்த காம மோட்சத்தில் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும்? பொதுவாக கன்னி வந்து அறம் வீடாக வருது. கன்னி பார்த்தீங்கன்னா அறம் வீடு. அறம்னா பொருள் சேர்க்கை அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொருள் சம்மந்தமாக நிறையா தான தர்மங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பொதுவாக கன்னி லக்னக்காரங்களுக்கு அது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா இப்போ சிம்மம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தர்மம், கன்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா அறம், துலாம் வந்து காமம், விருச்சகம் மோட்சம். ஸோ அப்போ அந்த சைக்கிளில் கன்னி வந்து அறம் வீடாக வரனால நிறையா பொருட்களை நீங்கள் வாங்கி தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? யாருக்கெல்லாம் என்ன ஒரு உதவி செஞ்சாலும் அதை பொருள் உதவியாக செய்யுங்க. அவங்க வாழ்நாளில் அது பயன்படக்கூடிய வகையில் ஒரு பொருள் உதவியாக நீங்கள் செய்யணும். வாழ்நாளில் பயன்படுற மாதிரியான ஒரு விஷயமா நீங்கள் பொருள் உதவியே செய்யணும். அப்படி பொருள் உதவி பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இப்போ கல்யாணத்துக்காக வராங்களா, அந்த பசங்க வந்து மணப்பெண் மணமகள் அனுபவிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, வஸ்திரம், அது ஒரு பொருள் தானமாக பண்ணுங்கள். வீடு கட்டுறதுக்காக கேட்குறாங்களா, ஒரு சிமெண்ட் மூட்டை வாங்கி தானம் பண்ணுங்கள். ஒரு பொருளாக தானம், பணமாக கொடுக்குறத விட பொருளாக வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து இந்த அறத்தில் தத்துவத்தில் சேரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து டிஎன்ஏ கர்மப்பதிவு. டிஎன்ஏ கர்மப்பதிவு கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும், கன்னி லக்னத்துடைய ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு கர்மப்பதிவு இருக்குது. குறிப்பாக கன்னி லக்னம் என்ன மாதிரியான கர்மப்பதிவில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனியோட கர்மப்பதிவில் வருது. ஏன்னா கன்னி லக்னத்தோட அதிபதி புதன். புதன் பிறந்த நட்சத்திரம் வந்து அவிட்டம், அதனோட கர்மப்பதி சனி. அப்போ என்னென்னா கன்னி லக்னக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சனியோட தொடர்பு இல்லாமல் நடக்காது. எதுவுமே தாமதமாக தான் நடக்கும், சனியோட தொடர்பு இல்லாமல் நடக்காது. அப்போ நீங்கள் இதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்பயுமே நீங்கள் உதவியாக இருக்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்பயுமே நீங்கள் உதவியாக இருக்கணும். அதுக்கப்புறம் எருமைக்கு தீவனம் வாங்கி கொடுத்தல், இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ஒரு பரிகாரமாக என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது கர்மப்பதிவு ரீதியான பரிகாரம். ஓகே ரைட். அடுத்தது வந்து தாந்திரிக பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கன்னி வந்து காலபுருஷத்துடைய 6ஆம் பாவம். 6ஆம் பாவங்கிறது தினசரி வேலைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உத்தியோகம்னு அர்த்தம். கடன், நோய், வழக்கு, இதெல்லாம் வந்து 6ஆம் பாவத்தில் வரக்கூடிய விஷயம். தாய்மாமா. தாந்திரிக பரிகாரமாக என்ன பண்ணிக்கணும்னா, தினசரி ஒரு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலைக்கு தேவையான விஷயத்த நீங்கள் யாருக்காவது அதை பண்ணி கொடுங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிறதுங்கிறது வந்து தினசரி செய்கிற வேலை. அப்போ யாருடைய வீட்டுக்காவது நியூஸ் பேப்பர் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள். டெய்லி நியூஸ் பேப்பர் அவங்க வீட்டுக்கு போட்டுருங்க, அதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, யாராவது வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சிபாரிசு பண்ணி, அல்லது அவங்க வேலை பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த படிக்கணும், இந்த கோர்ஸ் படித்தா எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னா அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பணம் கட்டி உதவி பண்ணுங்கள். அப்போ உத்தியோகத்துக்கான உதவியை, கிடைக்கிறதுக்கான உதவிகளை நீங்கள் செய்யலாம். கடன், யாருக்காவது கடன் கொடுங்க. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு 1000 ரூபாவது யாருக்காவது கடன் கொடுங்க. கடன் கேட்டால் இல்லைன்னு சொல்லாதீங்க, ஆனால் அது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி, உங்களை பாதிக்காத மாதிரி கொடுங்க. 1 லட்ச ரூபா கடன் கேட்குற இடத்துல நீங்கள் ஒரு 1000 ரூபாவது கொடுத்துருங்க, இல்லை 2000 ரூபாவது கொடுங்க, அந்த மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சலிக்காமல் ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. வழக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு அந்த வழக்கு தீர்வதற்கு தேவையான சட்ட ஆலோசனைகளை உங்களுடைய பணத்தை கட்டி, லாயர் ஃபீஸை நீங்கள் கட்டி அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் தாய்மாம உறவுகளுக்கு எப்பயுமே ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. இதெல்லாம் பண்ணுனா தாந்திரிக ரீதியாக உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. உத்தியோகத்தில் பிரச்சனை வராது, கடன் பிரச்சனையெல்லாம் மாட்ட மாட்டீங்க, நோயால் மாட்ட மாட்டீங்க, வழக்கு பிரச்சனை வராது. அதனால் இதை தாந்திரிகமாக நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணிடணும். இதான் அதோடைய கான்செப்ட். ஓகே ரைட். ஸோ அடுத்தது வந்து வாழ்வியல் பரிகாரம். வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணுறது? வாழ்வியல் பரிகாரமாக நாம் என்ன பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாழ்வியல் பரிகாரத்தில் பண்ணலாம்? ஸோ இப்போது ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் பரிகாரம்னு எடுத்துக்கும்போது
கன்னிலக்கணக்காரங்களுடைய ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்வியலாக நம்ம சில பரிகாரங்களை பண்ண முடியும். அப்போ என்னென்னா 6ஆம் இடங்கிறது வந்து ஆயுதம்னு அர்த்தம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள், தினசரி ரொட்டீன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சமையல் கட்டில் ஒரு அருவமான யூஸ் பண்ணுறீங்க, கத்தி யூஸ் பண்ணுறீங்க, பிளேடு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் மாற்றிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கூர்மையான ஆயுதங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புதுசாக மாற்றிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தினசரி செய்ய வேண்டிய ரொட்டீனை மாற்றணும். டெய்லியும் காலையில் நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போவேன் சார் அப்படின்னா 6 மணிக்கு போகாமல் 8 மணிக்கு போகணும். தினசரி காலையில் வாக்கிங் போவேன்னா தினசரி காலையில் போகாமல் மாலை ஈவினிங் போகணும். உங்களோட வாழ்வியல் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது கன்னிலக்கணக்காரங்க உங்களோட தினசரி ரொட்டீனில் ஒரு சேஞ்சஸ் பண்ணிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் கூட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதுதான் அதோடைய கான்செப்ட், வாழ்வியல் பரிகாரம். ஓகே, ஸோ அடுத்து ரிவர்ஸ் பரிகாரம். ரிவர்ஸ் பரிகாரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் பரிகாரமாக நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, பொதுவாக இந்த கன்னிலக்கணக்காரங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, 8ஆம் இடாதிபத்தியமாக செவ்வாய் வருது, 12ஆம் இடா சூரியன் வருது, 6ஆம் இடா செவ்வாய் வராது. சனி செவ்வாய் சூரியன் இந்த 3 கிரகங்களுமே அவங்களுக்கு ஒரு மோசமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 6, 8, 12 ஆதிபத்தியமாக வராங்க. அதுக்கப்புறம் குரு இவர் பாதகாதிபதியாக வரார். ஸோ அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, எப்பயுமே இந்த கலர் ரிப்பனை நீங்கள் கட் பண்ணி போடணும். இதை கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வராது. கலர் ரிப்பனை வந்து கட் பண்ணி போடணும், இதான் அதோடைய கான்செப்ட். சரிங்களா, ரைட். அடுத்தது வந்து கோயில் பரிகாரமாக என்ன பண்ணலாம். கோயில் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிலக்கணக்காரங்களுக்கு நல்ல ஆதிபத்தியமாக சுக்கிரன் வரனால ஸ்ரீரங்கம் போகிறது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் புதன், நவ திருப்பதி. ஏன்னா உலகியல் ஜோதிடத்தில் கன்னிங்கிறத வந்து தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தை குறிக்கிறனால நவ திருப்பதி அடிக்கடி விசிட் பண்ணுறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதிரி சில கோயில்கள் இருக்குது, அதை நான் கிளாஸில் வேறு சில கோயில்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, அடுத்தது வந்து தான தர்ம பரிகாரம். தான தர்மமாக என்ன செய்யணும், தானத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா, நோட்டு புக்கு அதுக்கு அடிக்கடி தானம் பண்ணிகிட்டே வாங்க. வெண்டைக்காய் அடிக்கடி தானம் பண்ணுங்க, ஏன்னா அது புதனுடைய வீடு. இந்த தானத்தை வந்து 12 வயசு டு 18 வயசு இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் திருநங்கைகளுக்கு பண்ணணும். திருநங்கைகளுக்கு பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் டபுளாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா புதன்னா இரட்டை தன்மை உள்ளது. டபுளாக பண்ணு. ஒரு நோட்டு வாங்கி கொடுத்தா 2 நோட்டு, 2 பென்சில், 2 திருநங்கைகளுக்கு பண்ணுங்கள், 2 சிறுவருக்கு பண்ணுங்க, இப்படி 2 பண்ணுங்கள். அப்போ தான் அந்த புதன் ஆக்டிவேட் ஆகும், இரட்டை தன்மை உள்ளனால. சரிங்களா, ரைட், ஓகே. அடுத்தது வந்து தியாகம் செய்யும் பரிகாரம். தியாகம் செய்யும் பரிகாரத்தில் என்னெல்லாம் பண்ணலாம், சாக்ரிஃபைசிங் பரிகாரம். ஸோ என்ன மாதிரியான பாவத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இவங்களுக்கு ஜாதக ரீதியாக கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ரீதியான ஒரு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா உடல்நிலை சரியாகணும். உடல்நிலை சரியாகணும்னா முதல் குழந்தை கூட இருக்கக்கூடாது. முதல் குழந்தையை விட்டு பிரியணும். அதுக்கப்புறம் தொழிலில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னா புகழுக்கு ஆசைப்படக்கூடாது, புகழை தியாகம் செய்ய வேண்டும். இப்படி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை தியாகம் செய்யணும். அதை நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதெல்லாம் தியாகம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா, அதுக்கான விளக்கங்கள் என்ன, ஏன் அதை தியாகம் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, ரைட். அடுத்தது வந்து தசாபுத்தி.
பொதுவாக தசாபுத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு சனி திசை, செவ்வாய் திசை, சூரிய திசை, குரு திசை, சனி திசை, செவ்வாய் திசை, சூரிய திசை, குரு திசை, இதோடைய புத்திகள் வரும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த கிரகங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணிக்கணும், அதற்கு உண்டான காலச்சக்கர பரிகாரங்களை பண்ணிக்கணும். இதை பண்ணிக்கும்போது மேஜராக அவங்களுக்கு ப்ராப்ளங்கள் வராது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், சனி திசை வந்துருச்சா ஏதாவது ஒரு மூத்த குடிமக்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. செவ்வாய் திசை வந்துருச்சா கம்ப்ளீட்டாக மெடிக்கல் டெஸ்ட்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அல்லது பிளட் டொனேஷன் பண்ணணும். சூரிய திசை வந்துருச்சா நடபாதை போங்க, அல்லது கிரிவலம் வரவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. குரு திசை வந்துருச்சுன்னா திருமணத்துக்கு நிறைய உதவி செய்யுங்க. அப்போ கன்னி லக்னக்காரங்க இந்த திசையெல்லாம் நடக்கும்போது இந்த உதவிகளை விடாமல் அந்த திசை முடிகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, ரைட். அடுத்தது கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கோச்சாரத்தில் குறிப்பாக ராகு, கேது, சனி இந்த கிரகங்கள் கும்பம், மேஷம், சிம்மம் இந்த ராசியில் போகும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்பத்தில், மேஷத்தில், சிம்மத்தில் போகும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி குரு உபய லக்னத்தில் போகும்போது கன்னி, தனுஷ், மிதுனம், மீனம் இந்த ராசியில் குரு போகும்போது கன்னி லக்னக்காரங்க கவனமாக இருக்கணும். இப்போ இதுக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணலாம்? கும்பம், மேஷம், சிம்மத்தில் உங்களுக்கு ராகு, கேது, சனி இதெல்லாம் போகும் பொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இது 6, 8, 12ஆம் பாவம்னு சொல்கிறோம். இதில் போகும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அடிக்கடி ஜிஹெச் பக்கம் போயிட்டு வாங்க. ஜிஹெச் பக்கம், போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் கோர்ட் வாசல், இந்த இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனைகள் போயிடும், சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கன்னி, தனுஷ், மிதுனம், மீனத்தில் குரு போகும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அம்மாவை விட்டும் அம்மா அல்லது கணவர், உங்களுடைய சொந்த வீடு, காரு இதிலெல்லாம் விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும். இந்த இடங்களில் குரு போகும்போது அம்மா விட்டு விலகிருங்க, கணவர் விட்டு விலகிருங்க. சொந்த வீட்டில் இருந்தால் வாடகை வீட்டுக்கு போயிடுங்க. சொந்த கார் இருந்தால் வாடகை காரை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு பரிகாரம். ஸோ இப்படி கன்னி லக்னம், கன்னி ராசியில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறுவதற்கு இவ்வளோ டைப்ஸில் பரிகாரம் கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு 4 மணி நேர வகுப்பாக நான் எடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த வகுப்பு பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் வகுப்பாக நடைபெற போகுது. ஸோ இந்த வகுப்பு 4வது ஞாயிற்றுக்கிழமை 28/6/2025 சண்டே அன்னைக்கு நடைபெற போகுது. 4வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போகுது. காலையில் 10 AM - 2 PM வரைக்கும் நடைபெறும். சரிங்களா? 4 hours கிளாஸ். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களாம் முன்பதிவு பண்ணிக்கோங்க. பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம இந்த வகுப்பில் கட்டண சலுகை உண்டு. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 200 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையான தகவல்கள், பிடிஎஃப்ஸ் கொடுக்க போகிறேன். நிறையா சூட்சமமான பரிகாரங்கள் கிடைக்க போகுது. சார் எனக்கு ஜோதிடமே பார்க்க தெரியலைனாலும் நீங்கள் சிம்பிளாக கன்னி லக்னம், கன்னி ராசியில் பிறந்திருந்தால் போதும், நான் சொல்கிற பரிகாரத்தை அப்படியே நோட் பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, உங்கள் எல்லோரையும் இந்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.